இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பணம் முறையாக இருக்கீங்களே பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களே பணம் தானா இங்கேருந்து வந்துடும். நம்மளை முறைச்சி சோச்சி போனவன் லோல் அலைஞ்சி கடிச்சிட்டீங்களே வயிற்று பொழுப்புக்காக தீரத்துக்கு அலைஞ்சி நியாயமாக அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாறி போய் அதே முதல்ல எதிர்பார்த்து கம்பெனிலேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வரும். இந்த உறவுக்காரங்க சொத்துக்கு சண்டை போட்டு அப்படி ஏமாற்றிட்டு போன சொன்னாங்களே வேறு வழியிலன்னு சொல்லி சொட்டையே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். பிரச்சனை சால்வ் ஆகி நீ ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வீடே அமைப்பு உங்களோட கையோடு வந்து சேரும். இத்தனை விஷயங்களையும் இப்படி நீங்கள் மொட்டையாக சொல்கிற மாதிரி சொல்கிற எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அதெல்லாம் விவரமாக என்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள்ளே சொல்லியிருப்பேன். அன்பார்ந்த கடவுளொருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும் மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார், கேது நேர மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில் உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா கீழ் மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு இருக்காரு மேலே விட்டு. அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 days கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இல்லை மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் தான் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பங்குனி மாதம் அருமையான ஒரு மாதம். மார்ச்லேருந்து ஏப்ரல், மார்ச் 5 லேட்டர் பார்ட்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும். இந்த கால அளவில் ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியார், அப்புறம் செவ்வாய் தொடர்புள்ளவர், சுக்கரத்தினுடைய வீரியஸ்தானாதிபதி சந்திரன், அவர் எல்லா நாளும் வருவார். அந்த ரிஷபத்தினுடைய பூர்வ புண்ணியாதி புதன், களத்திரம் செவ்வாய், சனீஸ்வரர் உங்களுக்கு ஐனஸ் தர்ம கர்மாதிபதி அவங்க கொடுக்குறாரு. 9, 10, 9, 10 எப்போதுமே தர்ம கர்மம் இந்த ரிஷபத்துக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா வாழ்க்கையில் தூங்கிறது, எழுந்துக்கிறது, போகிறது, ஜெயிலுக்குள்ள வாழ்க்கை இல்லை. இது கர்மங்களுக்கு வேண்டியது. லைஃப்பில் கர்மங்கள்ன்றது நல்லா அனுபவிக்கிறது. அந்தந்த பிறக்கும் போதே அந்தந்த கர்மங்கள் சம்மந்தப்பட்டு நமக்கு பின்னி வச்சுருப்பான். அந்தந்த பாரம்பரியம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட மருத்துவம் என்னென்ன உண்டோ அந்த ஞானம், அதுக்கு தகுந்த கலை படைப்புகள்
எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் நீ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், யாராலும் அழிக்க முடியாது. இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து அழிச்சிட்டு போனான்னு சொல்கிறதும் அதை அழிச்சது உண்மை தான், பாழாக்கினது உண்மை தான், திருப்பி மறுபடியும் வந்துடுது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் அழிச்சான், அது தெரியுமா? காலபுருஷன். கலியுகம் முடிய ஆரம்பிக்கும் போது துவாபரகத்தை முடியத்தில் பரிசுத்து கழுத்தில் கழியும்போது இந்த பசுமாடை அடித்து கொல்லுவான், விரட்டுவான் கலிபுருஷன். ஐத்தில் வாயில் பசு மாடை யாரும் அடிப்பாளாம், கொல்லுவானா, விரட்டினான். நான் தான் கலிபுருஷன், என்னை படைச்சவன் போய் கொள்ளுட்டான். அப்போவே இப்படி இருக்குது இல்லை? அப்போவே துவாபர யுகத்தில் இருக்கும்போது இந்த கார்கேன்னு ஒரு இந்த யாதவர்களுக்கு தலைவர் குருவாக இருந்தார். அவர் இவங்களெலாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அசிங்கப்பட்டுட்டாங்க. நம்ம ஊரில் பிராமணனில் அசுத்தம் பண்ணலையா, கேலி பண்ணலையா, அதே மாதிரி அவர் நேரம் அங்கே போயிட்டார். எங்கள் கிரீஸ் நாட்டுக்கு, இந்த கிரேக்க நாட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிட்டு சிறப்பாக்கி ஒரு பிள்ளையை பெற்றார். அந்த பிள்ளைக்கு பிறக்கும்போது அயன் டானிக், அந்த அயன் கொடுத்து விட்டு அவனை சொல்லவும் சாவடிக்க முடியாது. இங்கே வந்து இங்கே இந்த கிருஷ்ணனுக்கும் இந்த அந்த கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த யாதவ கும்பலோடு சண்டை போட்டு யவனர்கள் அதில் கழிவு சத்தம் போடாமல் இருந்து இதெல்லாம் கதையெல்லாம் ஒன்று எல்லாரும் கேட்குறதுக்கு உனக்கு கொல்லவே முடியாது. கிருஷ்ணனுக்கு தவிர இந்த ஐடியா தெரியும், பகவான் இல்லை, காலநேமின்னு பேர். ஒரு வழியாக முடிச்சார். அதையும் கேட்குறேன் நீங்கள். அதனால் அப்போவே இந்த தில்லுமுள்ளு கும்பால் கலப்படம் ஜாதி துஷ்டம் அது இது இதெல்லாம் உண்டு. வேக்காடு பால் கஷ்ட மாதிரி அங்கே கீழ் ஜாதி பண்ணுற மாதிரி அவமானப்படுத்துறது இதெல்லாம் உண்டு. ராட்சசர்கள் பீரியடு. அதனால் இதெல்லாம் இருக்கும்போது சர்வசாதாரணமாக இருக்கும் இங்கே. அதனால் இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, கலைகள் படைப்புகள் வரும்போது அதை அனுபவிக்கிறது போல அழித்து நாசம் பண்ணி அது சம்பிரதாய சாஸ்திரம் நம்ம இந்துக்கள் சம்பந்தத்து அழிக்கிறதுக்கு முயற்சி அப்போவே பண்ணாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் பயங்கரம் பண்ணாங்க. அதுவும் முகமதியர் படையெடுக்கும் போது அதுவும் நிறைய பண்ணாங்க. ஸ்ரீரங்கத்தில் நடந்தது எல்லாமே. இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நடக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, அது சர்வசாதாரணம், அது ஒன்றும் இல்லை. இப்படி எல்லா காலத்துலையும் உண்டு. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் எல்லா காலத்தையும் இருப்பார். இங்கே இதெல்லாம் ஒரு போட்டியிலிருந்து ரசனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ தான் ஒரு இன்டிமேசி, எனக்கும் என்னுடைய ஆயுர் படைப்புகளுக்கும் ஒரு இன்டிமேசி வேணும் இல்லை உயிர்களுக்கும். அந்த நாள் இவ்வளோ அனுபவிக்கிறார். அதனால் இந்த மாதம் பார்த்தோன்னா உலகமெல்லாம் ஏறி நாசமாகும். நம்ம ஊர் மாத்திரம் சிறப்பாக கலைகளில் போட்டி போட்டுட்டு படைப்பாக போட்டு எல்லாத்துலையும் சாதனை பண்ணி நல்லா திருப்தியாக 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா அனுபவிச்சுன்னு போகபாக்கியம் அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. இந்த இஷபத்துக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா, தர்ம கர்மான்னு சொல்லக்கூடியது இஷபத்தில் இருந்தால் அவன் தான் படைப்பாளி. சும்மானா வந்து எது வியாபாரம் சம்பாதிக்கிறது படைப்பாளி தான், அது இல்லை. படைக்கக்கூடியது நல்லா கலைகள் அனுபவிக்கணும். அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு வரும்போது அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் மினி பண்ணணும். அட்ராக்ஷன், அது மார்க்கெட்டிங் பேர். ஃபினிஷிங், பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த அழகு சேர்ந்த அழகு சாதனங்கள் என்னென்ன உண்டு, ட்ரெஸ்ஸு, அழகு, அதே படைப்புகளை விநியோகம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். கலை பண்பாடு அப்படி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அவ்வளவும் ரிஷபந்தான் கொடுக்கும், சுக்கராச்சாரியன் மட்டும்தான். நான் அரக்கர்களுக்கு சம்மந்தப்பட்டது. எப்போ ஒருத்தன் அந்த போகபாயத்தில் அதிகமாக ஈடுபட்டு போயினே இருக்கானோ, அனுபவிச்சுனே இருக்கானோ, எளிமையான வாழ்க்கை ஆகாத போகபாயத்திலே அனுபவித்து அதுக்காக வேண்டி என்னெல்லாமோ பண்ணுறான் பாரு, அத்தனை பேர் ராட்சசன் பேர். வேறு ஒன்றும் இல்லை, குணங்களால். அவங்களுக்கெல்லாம் தலைவரே இவர் தான், சுக்கராச்சாரியர் தான். அது எப்படி படைக்கிறார்னா, ஒரு பக்கம் சனீஸ்வரர், ஒரு பக்கம் செவ்வாய். ரொம்ப இன்டிமேசி அவருக்கு. பக்கத்திலே இருப்பார் செவ்வாய், பக்கத்து வீடு தான் செவ்வாய் மேஷம். அங்கே பார்த்தாலும் பக்கத்து வீடே தான். ரிஷபத்துக்கு அடுத்தது இது, துலாத்துக்கு அடுத்தது விருச்சிகம் வருதில்லை. அதனால் செவ்வாய் ஏன்னா சுவைகள், சுவைகள் வாழ்க்கையில் இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி ஆவேசம், கோபம், தாபம், உற்சாகம், பண்டை சிச்சுறது, பொறுமுறது, ஈக்குறது, சீண்டி விடுறது, இதெல்லாம் இருந்தால் தான் அதை பார்த்து ரசிக்கிற கும்பல் நிறைய இருக்குது. நமக்கு வேணால் மனம் வருத்த மாதிரி நியாயம் பண்ணாதாப்பா சுமார் அப்படின்னு கேட்போம். அந்த படைப்புகளை அனுபவிக்கிறதுக்கு தான் அது செவ்வாய் ரொம்ப பீக்கில் போவான். ஐயோயோ அடிக்ட்டும்பாங்களே, அது அடிக்ட்டுக்கு தான் செவ்வாய் அந்த மாதிரி பண்ணிடும். எது வந்தாலும்
சொத்து அவனுக்கு போகக்கூடாது, ஐஷன்யம். நாடு அவனுக்கு கூடாது, ஐஷன்யம். அவன் வாழவே கூடாது, அப்படி ஐஷன்யம். சூது வாது என்னென்ன உண்டோ செவ்வாய் பண்ணும். அதனால் ஜாதகத்தை செவ்வாய் அதிகமாக இருந்தால் தோஷம், செவ்வாய் பலமே இல்லைனாலும் தோஷம்தான். ரெண்டும் இல்லை. அதனால் அது செவ்வாய் கூட தோஷம், சனிக்கு தோஷமே இல்லை. அதை பாருங்க வேடிக்கை. இந்த மாதிரி ரிஷபத்தை சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானத்தை பார்த்தோன்னா புதன், சந்திரன் வீரியஸ்தானம் என்ன பண்ணுவார்? அங்கே குருவோட புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வர அந்த 3 நட்சத்திரம் வதில்லை, அந்த சனீஸ்வர தொடர்பு, குரு தொடர்பு, அதே மாதிரி இது தொடர்பு, புதன் தொடர்பு. புதன் சனி குரு 3 பேர் சம்மந்தப்பட்ட தொடர்பு வரதுனால நட்சத்திரங்கள் அந்த குணங்களை கொடுப்பான் சந்திரன், அவளுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் இப்போ காமனாக இருக்கு, கொடுக்குறாங்க இல்லையா. அதனால் எப்போதுமே சந்திரன் குரு நட்சத்திரம் இருந்துன்னா புத்தியை பயன்படுத்தணும். சந்திரன் எப்போது புத்தியாக பயன்படுத்தும். சனி நட்சத்திரம் இருந்தான்னா வாழை மூண்டு வேறு வழியே இல்லைன்னு இப்படி பண்ணி ஏதாவது நெசகுபுசாக பண்ணிவிடும், திட்டு வாங்கி அடி வாங்கிக்கும், அவஸ்தப்படும். அந்த ஆயிலத்து இருந்தோன்னா மூளை நல்லா ஒர்க் பண்ணும், தன் காரியம்தான் குறி, அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி போயிட்டே இருப்பார். அதுதான் ஆயில்யம். ஆச்சரியமான முறையில் சந்திரனுடைய இது பயங்கரம். அதை எப்படி பண்ணுறது நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த ரிஷபத்தினுடைய சம்மந்தப்பட்ட பார்த்தேன்னா சாப்பாடுக்கு வழி இல்லாத செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஊரில் தன்னுடைய சுதந்திரம் அவளுக்கு எப்போதுமே உண்டு. அவள் எப்போது படைப்பாளி சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்டதும் அதிகமாக இருப்பாங்க. எந்த இடத்துல பணியிடத்தில் போனால் கூட அது தகுந்த மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அவங்கள எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் திறமை. ஒர்க்கர் தானே நினச்சிக்காதீங்க, எதுவுமே டாமினேட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். அவனை நாளைக்கு ப்ரமோஷன் தூக்கி அனுப்பிச்சிடுவாங்க, மேலே வரலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். புரியுங்களா? அதனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ரிஷபத்தினுடைய பிறக்கிறவங்க புண்ணியசாலி தான். அப்பேற்பட்ட அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஏற்றம் தரும். உலக அளவு போகும். 4 தெருவுக்குள்ளே உலக அளவுக்கு பாப்புலாரிட்டி வரும், காசு நிறைய வரும். வெளிநாடெல்லாம் இப்படி போயிட்டோன்னா அதான் காசு, அங்கே எல்லாம் தேவைப்படுறது. அதனால் இங்கே எல்லாம் சாப்பாடு, உணவு, பொருள், பிசிதி எல்லாம் இருக்குல்ல, அத்தனை இதுவும் டேஸ்ட் இங்கேருந்தும் போயானோம். வெளிநாட்டில் உள்ள சுத்தம் அவ்வளோ ஒரு பெருமை உள்ளது. தன் ஈரானுக்கெல்லாம் கோதுமை ஃபுல்லாக போயிட்டுது, இங்கே அதுவும் போயிடுது, சொத்து இல்லாத போயிடுது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் நாட்டில். உலகம் அளவுள்ள பணம், பொருள், அந்தஸ்து இதெல்லாமல் இருந்ததை இப்போ எங்கே போச்சு? அதெல்லாம் நாக்கை வழிக்க வேண்டியதாங்க. இங்கே பணம், பொருள் குறைச்சில் தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அவ்வளோ அனுபவம் பாரத பூமியில் மட்டும்தான். அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம். ஏன்னா டெரரிஸ்ட் அது இது சொல்லிட்டு நாசம் பண்ணால் கூட அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பேனல் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஒரு குறைவு இல்லை. காசு இல்லாட்டா கூட அவனுக்கு வேண்டி என்ன உண்டோ அது கிடைக்கும். சாப்பிட்றது ஒரு வருஷம் இல்லை, கலாச்சாரத்தில் ஒரு வருஷம் இல்லை. இந்த ரிஷபத்துடன் சம்மந்தப்பட்ட கலத்தரம் செவ்வாயாக இருக்கிறதுனால அதிகமாக இப்போலேருந்து ஆரம்பித்த செவ்வாய் அடுத்த வருஷம் வரைக்கும் பராப வருஷத்துக்கு குரு தொடர்போடு போவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வர வருஷம் குரு தான் தலைவர், ராஜாவாக இருக்கு பாரு, கவலையே படலை, நித்தம் போகும். சனீஸ்வரன் தான் மிக முக்கியம். தர்ம கர்மா சொல்லக்கூடிய சனீஸ்வரன் வர வருஷம் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்காவாக இருவார். உட்காந்த இடத்துல சூப்பர்வைசர் எப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி அது டக்குன்னு உட்காந்த இடத்துல பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபுல்லாக வெறும் நெட்வொர்க் வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? அந்த உண்டானதெல்லாம் பண்ணி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் நெட்வொர்க் பயமும் காசு சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். அதனால் இவ்வளோ விஷயங்கள் துரிதமாக செயல்படக்கூடியதுக்காக அமைப்பு அத்தனை விஷயங்களும் ஏற்றம் தரும். யாருக்கும் வேலை இல்லை, சும்மா உட்காந்துருக்கவே முடியாது. அதே சமயத்தில் என்ன அனுபவிக்கலாம். ஆனால் அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடியதே குரு தான். சுகமாக அவங்க 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். அங்கேருந்து புதன் தொடர்பு வருது. புதனும் குரு ராசி பொருத்தனை எப்படி இருக்குது பாருங்கள். 2ஆம் வீட்டு அதிபரே புதன் அந்த குருவோட லாபஸ்தானாதிபதியோட குருவோட ராசி பொருத்தனை பண்ணிக்கும். அதே சுக்கரன் அங்கே உட்கார்ந்து சூரியனோட தொடர்பு கொண்டிருக்கும். அதே சனீஸ்வரர் பர்மனெண்ட்டாக உட்காந்துருப்பாங்க, தொடர்பு தந்துருக்கும். என்ன வேணும் உங்களுக்கு கேட்குறேன். இப்போதைக்கு சனீஸ்வரன் வக்கரம் இல்லை, குரு வக்கரமும் முடிஞ்சு போயிடுது. இவ்வளோ சிறப்பான அம்சத்தில் இருக்கும்போது வெளிப்படையாகவே எல்லாம் காமிக்கிறார். வெளிப்படையாகவே எல்லாமே தெரியுது. நவங்கிரகனால வெளிப்படையாகவே செய்கிறாங்க. ஆச்சரியமான முறையில் இருக்குது.
நம்ம நாட்டில் இப்படி ஒரு யோகம் பிறந்தது நல்லது. இந்த பூமியில் எவ்வளோ தெளிவாக இருக்குது. பகவானுடைய செயல்பாடு அவ்வளோ அருமையாக செயல்படுறது சொல்லி சிறப்பாக அனுபவிக்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.